ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரெஸ் ஓகே, பட் அதை தாண்டி குழந்தைங்களுக்கு இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பாதிப்பு மாதிரி வரும். மனநல சார்ந்த கூடிய பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டாங்க, திடீர்னு அவங்களுடைய பிஹேவியர்ல ஒரு மாற்றம் வருது. ஸ்ட்ரெஸ் இருந்தால் நான் சொல்ல அதான் ரெஸ்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு வந்து ஓடிடியை நோக்கி போகிறாங்க, சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் வருது, சைக்கலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸை தாண்டி இன்னைக்கு நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் வரைக்கும் போகுது. இப்போ இந்த ஏர்லி பியூபர்ட்டியை வந்து பேரண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி அந்த சைல்டை ப்ரிப்பேர் பண்ணணும். மென்சுரேஷன் ரிலேட்டட் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது பெனிஃபிஷியலாக இருக்கும். மிஸ்ஃபேக்ட்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது தான் ப்ராப்ளம் வரும். கிளப்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் தான் உங்களுடைய ரவீனா. இன்றைய நேர்காணலுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ மனநல ஆலோசகர் டாக்டர் வந்தனா மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கி நேர்காணல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்க போகுது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய, அதாவது குட்டீஸ்லேருந்து ஏஜ்டு பர்சன் வரைக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறி இருக்கோம்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் காமனாக என்ன மாதிரியான சஜஷன் கொடுப்பீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வரணும்? ஐ திங்க் ஒரு அழகான கொஸ்டின். ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லைன்றது அதில் நானும் சேர்த்துக்கலாம். எனக்கும் தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா நம்மளால் வந்து முன்னோக்கி போக முடியாது. அது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு அளவுக்கான இது வந்து தேவை. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த ஷூட் பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் ஒரு மைல்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து அதோட அவுட்புட் நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தேவை. புரியுதுங்களா? அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆப்வியஸ்லி குட்டி குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்களுக்கு வரைக்கும் ஸ்ட்ரெஸ். ஸ்கூல் போகிற பசங்களே வந்து அம்மா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான், அது வந்து ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக ஆயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் அது நார்மலைஸ் ஆனது நல்லது தான். ஏன்னா எல்லாருக்கும் இருக்குங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் கூட எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் இருக்குது, உனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் இருக்குங்கிற மாதிரி ஒரு நார்மல்சிக்கு நம்ம வந்து கொண்டு வரோம். பட் அது எப்போ வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரெஸ்ஸு ஓகே, பட் அதை தாண்டி அது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரெஸ் கொடுக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து தடுப்பு வருது அப்படின்னா, அப்போ அது வந்து டிஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணாமல் இருக்கும்போது மனநல சார்ந்த கூடிய பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா மேம், அது என்ன தாண்டி இப்போ என் கூட இருக்கிறவங்களையும் பாதிக்குது. இப்போ நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கோவப்படுறேன், எதையோ தூக்கி எறிகிறேன், இல்லை கத்துறேன், ஏதாவது பண்ணும்போது அது என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்குது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணலாம்? இல்லை, கரெக்ட். இன்றைக்கி வந்து அதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி வந்து நான் சொல்லும்போது மனநல பிரச்சனையாக மாறும்போது தான் வந்து அது தன்னையும் பாதிக்கும், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் வந்து அது பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது, அதனால் வந்து மனநல பிரச்சனைகள், மன உளைச்சல், ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னா, அப்போது அது ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும் போது அம்மாவுக்கு வந்து ப்ராப்ளம் வரும், இல்லை பேரண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன் அம்மான்னு சொல்ல, அப்பாவை விட வேண்டாம். ஸோ இப்போ பேரண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் வரும். டீச்சருக்கு கூட வந்து இந்த குழந்தை பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஸோ அது மனநல பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் அது நபருக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்து அது ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து மனநலத்துக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கோவிடுக்கு அப்புறமா டெஃபினெட்லி மனநலத்துக்கான வந்து விழிப்புணர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதான் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பாதிப்பு மாதிரி வருது. ஓகே, அப்போ அந்த சுச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ வந்து எல்லாருமே நார்மலாக ஸ்ட்ரெஸ் இருக்குது, கடந்து போயிடுவாங்க. எப்போ டாக்டரை வந்து போய் நம்ம பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா? கரெக்ட்.
இப்போது எப்போ டாக்டரை போய் பார்க்கணுன்னா நம்ம எடுப்பில் காய்ச்சல் வந்தால் போய் டாக்டரை பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக இல்லையா? தலை மைல்டாக வலிக்குதுன்னா அப்போ நம்ம டாக்டரை பார்க்க மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தலை வலிச்சா ஏதாவது தைலத்தை மேனேஜ் பண்ணி தைலம் தடவிங்க, காஃபி சாப்பிடுவீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. இல்லைன்னா இதை வந்து தூக்கி சில பேர் கீழே வச்சிருவாங்க, சில பேர் எக்ஸஸாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை நம்மளால் கோப் பண்ண முடிகிற வரைக்கும் ஃபைன். பட் அது கோப் பண்ண முடியல, அது என்னையும் மீறி அது வந்து கையாள முடியாத ஒரு சூழல் வரும்போது நம்ம வந்து மருத்துவ மனநல ஆலோசகரை பார்க்கலாம், இல்லை மருத்துவ மனநல மருத்துவரை பார்க்கலாம் நம்ம. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இப்போ இது எப்போ அப்படின்னா, அதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தையா இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி படிப்பில் ப்ராப்ளம் வருது, அந்த குழந்தைக்கு தூக்கத்தில் ப்ராப்ளம் வருது, சாப்பிட்றதுல இன்றைக்கி வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த 3 விஷயங்களை ரொம்ப வந்து நம்ம பார்க்கணும். 4வது விஷயமா வந்து திடீர்னு அவங்களுடைய பிஹேவியரில் ஒரு மாற்றம் வருது. இப்போ நல்லா சிரிச்சிட்டே இருந்தாங்க, நல்லா பேசுவாங்க, திடீர்னு வித்ட்ரா பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எக்ஸசிவாக, ஏன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது மாஸ்க் டிப்ரெஷன் அப்படின்னு, வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ மாதிரி யார் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி தெரிஞ்சால் எல்லாரும் ஒரு ஃபேக் ஸ்மைல் வந்து வச்சுருப்பாங்க. பட் வந்து உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு 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 பிரச்சனை கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்களோட பிஹேவியரில் சேஞ்ச் வருது. நான் சொன்ன இந்த 3 பேராமீட்டர்ஸ்லையும் சேஞ்சஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஒரு 2 வீக்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. எனக்கு தலைவலி டெய்லி வருதுன்னா அப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 2 வீக்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது டெஃபினெட்லி நீங்கள் போய் ஹெல்ப் எடுக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையவே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா என்னால் வந்து மொபைலில் கூட பார்க்க முடியாது. இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சாப்பிட்டா வந்து ரிலாக்ஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு அன்டைம்லலாம் சாப்பிட்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல வழியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மேடம், அதுதான் நான் சொன்னது வந்து கோப்பிங். நீங்கள் எப்படி கோப் பண்ணுறீங்கன்றது ஒரு பாயிண்ட்டு. இன்றைக்கி வந்து பீப்புள் எல்லாம் வந்து கோப் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குது. முதல்ல எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நம்ம யார்கிட்டனா போய் பேசுவோம் இல்லையா? யார்கிட்டனா போய் ஷேர் பண்ணுவோம். மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், இல்லை வேறு விஷயங்களை நோக்கி நம்ம போவோம். இன்றைக்கி வந்து எல்லோரும் நோக்கி போகிறது ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன். ஸோ அப்போ அதனால என்ன வருதுன்னா, அவங்க அந்த தன்னிலையை மறந்து அதுக்குள்ளே இருக்கும்பொழுது சம்டைம்ஸ் இந்த அடிக்ஷன் மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. 2வது இன்றைக்கி வந்து கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி, ஈவன் கோவிட்க்கு முன்னாடி கூட சொல்லலாம், டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க அப்படின்னா சாப்பிடாம வெயிட் லாஸ் ஆகும் அவங்களுக்கு. இன்றைக்கி வந்து டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா இமோஷ்னல் ஈட்டிங் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இந்த ஜங்க் ஃபுட்க்கும் வந்து மென்டல் ஹெல்த்துக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட்டை க்ரேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், ஒரு கிராட்டிஃபிகேஷன் கொடுக்கும். அப்போ எவ்ரி டைம் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மைல்டு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா உடனே ஒரு சாக்லேட் சாப்பிட்ணுன்னு வந்து பிரெயின் அசோசியேட் பண்ணிக்கும். ஸோ அப்போது இன்றைக்கி வந்து ஓகே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்ம வந்து ஸ்விக்கி இம்மீடியட்டாக ஆர்டர் பண்ணி என்ன சாப்பிட்ணுன்றது நம்ம சாப்பிட்ணும். ஸோ அந்த ஆக்சசபிலிட்டி எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது அவங்களோட கோப்பிங் மெக்கானிசமே வந்து மாறுது. முதல்ல வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தால் நான் சொல்ல அதான் ரெஸ்ட் எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து ஓடிடியை நோக்கி போகிறாங்க, சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விதமாக கோப்பிங் இருக்கும்போது அதனால் ஃபிசிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் வருது, சைக்கலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸை தாண்டி இன்றைக்கி நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் வரைக்கும் போகுது. இப்போ வந்து நம்ம காமனாக வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் பற்றி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது ஏர்லியர் புபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தலை தூக்கி இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து ஒரு 10 வயசு குழந்தை வந்து பூப்படையுது அப்படின்றப்போ வந்து அது பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு விதமான பயத்தையும் கொடுக்குது, மன அழுத்தத்தையும் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏர்லி புபர்ட்டி வர்றதுக்கான காரணம் என்ன மேடம்? இப்போ எல்லாமே வந்து சீக்கிரமாக அதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு. ஓகே, ரொம்ப செடென்ட்ரியாக ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. முதல்ல குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க, சன் எக்ஸ்போஷர் இருக்கும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு மாற்றம் வரும்போது எல்லாமே சீக்கிரம் நிகழுது. எல்லா விஷயங்களும் சீக்கிரம் நிகழும்போது ஐ திங்க் இந்த பியூபர்ட்டி கூட வந்து ஏர்லியாக செட்டின் ஆகுது.
அப்போ ஏர்லியாக செட்டின் ஆகும்போது பியூபர்ட்டிங்கிற இது வரும்போது என்ன ஹார்மோனல் சேஞ்ச் ஆகும் பாடியில். அப்போது ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் வரும்போது கண்டிப்பாக உங்கள் மனசு உடம்பு ரெண்டுமே ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை அதுக்கு அப்படின்னா அப்போது அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஏர்லி பியூபர்ட்டியை வந்து பேரண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி அந்த சைல்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சின்ன குழந்தை அது விளையாடிட்டு இருக்கும், ரொம்ப என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நிறைய இன்னோசன்ஸ் இருக்கும்போது இதை பற்றி ஆன எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும். ரைட் ஃப்ரம் பர்சனல் ஹைஜீன் டு சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் எஜுகேஷன் நீங்கள் தடுக்க முடியாது, ஏர்லி பியூபர்ட்டியை தடுக்க முடியாது. பட் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் மூலியமாக நம்ம வந்து இது பண்ணலாம். ஏர்லி பியூபர்ட்டி தடுக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து ஃபுட் ஹேபிட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கற்பிக்கலாம்? சரி, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது அந்த காலத்தில் பியூபர்ட்டி எல்லாம் வரும்போது எஸ்பெஷலி ஐ திங்க் சவுத் இண்டியன் கல்ச்சரில் எனக்கு தெரிஞ்சு நிறைய அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுப்பாங்க அந்த டைமில். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை, கஸ்டம்ஸையும் நம்ம ஃபாலோ மொபைல் மட்டும்தான் குழந்தைங்க கிட்ட இருக்கிறது, மொபைல் மட்டும்தான். ஒரு கஸ்டம்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லாத போது அந்த குழந்தைக்கு வந்து மனதளவுலையும் உடம்பளவுலையும் அந்த தெம்பு இருக்கா, தெம்பு டெவலப் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ என்னுடைய இது சஜஷன் என்ன அப்படின்னா ஐ திங்க் ஒரு கரெக்டான ஃபுட், ஹெல்த்தியான ஃபுட், எஸ்பெஷலி மென்சுரேஷன் ரிலேட்டட் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது பெனிஃபிஷியலாக இருக்கும். அந்த குழந்தைகிட்ட வந்து இப்போ வந்து அந்த ஏர்லியர் பியூபர்ட்டி அடைஞ்சிட்டாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இருக்கும்ல மேம். இப்போ ஐயோ நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஏன்னா அதுக்கு வந்து பியூபர்ட்டினா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த ஸ்டேஜில் வரும்போது அந்த குழந்தைய நம்ம எப்படி ஸ்டேபிள் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, இன்றைக்கி வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா மொபைல் இருக்கிறதுனால அண்ட் அவங்க வந்து கூடி பேசிக்கிறாங்க, கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கூடி பேசிக்கும் போது ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். பட் என்ன இங்கே மிஸ் ஆகுதுன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லேக் ஆஃப் கரெக்ட் நாலேஜ் இல்லாததுனால அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அவங்களே சில அசம்ஷன்ஸில் வரும்போது ப்ராப்ளமாக இருக்குது. பேசிக்கிறதே கிடையாது முதல்ல, பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஓப்பன் டாக்கே இருக்க மாட்டேங்குது. வந்து இப்போ எல்லாரும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அப்படின்னா அண்ட் முதல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு செட்டப் இல்லாமல் இருக்க போது இதுக்கான டாக்ஸ் வந்து நடக்கும். அந்த குழந்தை வந்து யார்கிட்டனா பேசும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கான நாலேஜ் ஷேரிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இன்றைக்கி அது நடக்காத காரணத்தினால சில குழந்தைங்களுக்கு அது ஒரு பயமாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு வந்து கேஷுவலாக கூட எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி பேசுகிறாங்க, நிறைய அவங்க பேசுகிறாங்க. அண்டு இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிறதுனால மேபி அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களே தேடிக்கிறாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மிஸ்ஃபேக்ட்ஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது தான் ப்ராப்ளம் வரும். அது வந்து பேரண்ட்ஸ் தான் டேக் கேர் பண்ணணும், வேறு நோ அதர்வைஸ். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்லேயும் வந்து மேபி அந்த ஏஜில் இதுக்கான ஒரு செஷன், எஜுகேஷ்னல் அவேர்னஸ் அபவுட் என்ன சொல்கிறது, அபவுட் மென்சுரேஷன் சைக்கிள்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் வந்து 8th 9th தான் படிப்பாங்க சாப்டர்ஸில் பார்த்திங்கன்னா. பட் இன்றைக்கி வந்து ப்ரீயாக வந்து செட்டின் ஆகிறதுனால இதுக்கான ஒரு ஸ்மால் செஷன்ஸு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுட்டு அவங்க நடத்துனாங்க அப்படின்னா போத் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐ திங்க் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த காலகட்டத்தில், எல்லாருமே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து வந்தனா மேம் கொடுத்த நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.